ஏண்டி, குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் லேட்டு தான். ஸ்கூலுக்கு லேட்டு, காலேஜுக்கு லேட்டு, எல்லாத்துக்கும் மேலே இப்போ கல்யாணத்துக்கும் லேட்டு தான். இப்போ ஸ்டேஷனுக்கும் லேட்டு தான். நீ எப்போதான் ஒரு இடத்துக்கு டைமுக்கு போவேன்னு எனக்கு தெரியல. மா, என்ன? ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். ஸ்டேஷன்ல இருக்க சரி, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா மறக்காம? ஆ எல்லாத்தையும். ஆ சார்ஜரு எடுத்துக்கிட்டேன். என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸு. ஆமா, போதும் நிறுத்து. போலீஸ் மாதிரி திருவி திருவி கேள்வி கேட்டுட்டு இருந்தா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன். சரி, நான் வைக்கிறேன். பாய். சரி சரி, ட்ரெயின் எங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இரு. அம்மா தாயே, இதெல்லாம் நான் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். உனக்கு சீரியலுக்கு டைம் ஆகுதுல, போய் பாரு போ. பாய். ஹலோ. இப்பதான். ட்ரெயின் வந்துருச்சா? இன்னும் இல்ல. எல்லாம் ஓகே தானே? சொல்லு. 4 daysல என்கேஜ்மெண்ட் இருக்கு, மறந்துடாத, வந்துரு. பாக்குறேன்டி, முடியுமான்னு தெரியல. என் பேரு தாரா. என் ஏஜ் 23. நான் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். என்னோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா பிராமின்னு நினச்சிக்காதீங்க. மிடில் கிளாஸில் பிறந்த பொண்ணுல, அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இன்னும் 4 daysல எனக்கு என்கேஜ்மெண்ட். நான் போட்ட கண்டிஷனுக்காக நான் 1 year ஜாப் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சு. அப்பா அவனோட சம்மந்தத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. அப்பா அம்மாக்காக நான் கூட ஓகே சொல்ல வேண்டியதாயிடுச்சு. கல்யாணம்னு சொன்ன உடனே அம்மாவை கேட்டேன், இப்போவே கல்யாணமான்னு. சிம்பிளா ஆன்சர் சொல்லிட்டாங்க, இப்போவே ரொம்ப லேட் பண்ணிட்டோன்னு. அந்த பேச்சுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு புரியவே இல்லை. இப்படி ஒரு மூமெண்ட்ல எனக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன். என் பிரச்சனை கல்யாணம் பண்றது கிடையாது, இப்போ கல்யாணம் பண்றது, அப்புறம் அந்த பையனை கல்யாணம் பண்றது. இவன் எனக்கு கரெக்ட் தானா என்னவோ. இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட சொல்யூஷன் இல்லை. தாரா, ஆல் ஓகே? உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்கேஜ்மெண்ட் ஆனதுனால இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்மோக்கிங் பண்ணுவேன் அண்ட் ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுவேன். பட் அக்கேஷனலி, வெரி ரேர். 3 monthsக்கு ஒரு வாட்டி அப்படி. இந்த விஷயம் உனக்கு தவிர எங்கள் வீட்டில் வேறு யாருக்கும் தெரியாது. நம்மளுக்கு மேரேஜ் ஆகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் அதை விட்டுறேன். எல்லாமே பேட் ஹேபிட்ஸும் இல்லை, கொஞ்சம் குட் ஹேபிட்ஸும் இருக்குது.
நான் பெரிய ஃபுட்டி, நல்லா சாப்பிடுவேன். ஆமாம், கேட்க மறந்துட்டேன், உனக்கு சமைக்க வருமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் கல்யாணம் ஆகிறதுக்குள்ள. எனக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் இட். நீ எப்போ ட்ரை பண்ணியிருக்கியா? டேஸ்ட் பண்ணலனா யூ ஹேவ் டு ட்ரை இட். ரொம்ப நல்லாயிருக்கும், வர்த் இட். தாரா, உனக்கு நானா பிடிக்குமா? தாரா, உனக்கு எது பிடிக்கும்? தாரா, 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 உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டு இருக்கேன். சாரி, கம்பெனி கால். ரெசிக்னேஷன் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணும். ஐ ஷுட் டேக் இட். மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மாமா. இப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிங்க, சரி. மாப்பிள்ளை எங்கடி? அங்கதான் இருக்காருமா. சரி மாமா, நாங்கள் வரோம். வணக்கம். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டு சமையல கத்துக்கவா. அப்பா, அப்பா இல்ல, ஆப்ப சுட கத்துக்கோ வா. அப்பா பாரு. ஹாய். ஓ, பண்ணிடுறேன். இந்தா, நீ எவ்வளவு கோவமா பார்த்தாலும் சரி, சமைக்க மட்டும் கத்துக்கிட்டு தான் ஆகணும். சொன்னல, காத்து வாக்குல ஃப்ளோல போயிட்டு இருக்கேன்னு. இப்ப அந்த காத்து சூறாவளியா மாறிடுச்சு. அவங்களுக்கு பிடிச்ச டைரக்ஷன்ல என்ன டைரக்ட் பண்றாங்க. சொன்னதை தான் பண்ணணும். இதான் ரூல், இதான் ஃபாலோ பண்ணணும். இதே ஃபாலோ பண்றேன். அப்பா, ஓகே. ம், 30 மினிட்ஸா? நம்மளால முடியாது. இது இங்கிலீஷ். 2 மினிட்ஸ்ல ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்றது எப்படி? இதுதான் நமக்கு வேண்டியது. ஹாய், ஹலோ, நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம். ஏய், கட் கட். இருக்கிறதே 2 நிமிஷம், அதில் சமையலை பண்ணு. இந்த வணக்கம் கணக்கெல்லாம் நமக்கு எதுக்குடா? உன் சேனலை வெளியில் யாரும் கண்டுக்கவே இல்லை. ராகவேந்திரா சார், எனக்கு தெரியும். நீங்கள் திரும்ப ஹிஸ்ட்ரியை நோண்டாதீங்க ப்ளீஸ். சமைக்கிறத பற்றி யோசிங்க. நீ பண்ணுறதா தானே? ராகவேந்திரா சார், நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ளீஸ்? 3, 2, 1 கோ. ஹாய், நான் தான் உங்கள் குக்கிங் மேன். ஏ, கட் கட். திரும்ப என்னாச்சு ராகவ் சார்? எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் ஃப்ரேமில் ஏதோ மிஸ் ஆகுது.
ஃப்ரேம்லையா? ராகவ் சார், நீங்கள் ஒன்றும் டைரக்டர் ராகவேந்திரா சார் கிடையாது, எங்களோட கிளர்க்கு ராகவேந்திரா சார். ஏதோ பட்ஜெட் இல்லைன்னு உங்களை வச்சு வீடியோ பண்ணுறேன் பாருங்க. அப்படியா? சரி, நான் வெளில கிளம்புறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லு, நான் கேட்கறேன். ராகவ் சார் எவ்வளோ பெரிய ஆளு, வீடியோவில் காசு வரலனாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். உள்குத்து ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு எதுக்குப்பா? கையெடுத்து கும்பிடுறேன், இதில் உள்குத்துல எதுவும் இல்லைங்க. நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ளீஸ்? சரி. 3, 2, 1 ஆக்ஷன். ஹலோ காய்ஸ், நாம எதுக்குடா கட்டுன்னு சொன்னேன்? அங்கிள், நான் ஜஸ்ட் ஹச்சின்னு சொன்னேன். ஐ மீன் ஜஸ்ட் தும்முனேன். ஆமா மச்சான், ஜஸ்ட் தும்முனேன்டா. சரி, இப்போ எதுக்குடா தும்முன? தப்பாடா? தும்முறதில்ல, கட் சொல்றது தான் தப்பு. அவன் தரித்திரத்துக்கு கூட போனான்னு முடிவு பண்ணிட்டான், நீ அவன் கூட போலான்னு முடிவு பண்ணிட்ட. போடா வெளிய. அங்கிள், இன்னொரு வாட்டி என்ன பொண்ணுங்க முன்னாடி அங்கிள் கூப்பிட்டேன்னு வச்சுக்க, அடிச்சு மூஞ்சலாம் உடைச்சிருவேன். எரும மாடு, போடா வெளிய. அடே பாரா. போடா, போ சொல்றாருல. என்ன? போடா வெளிய. அங்கிள், என்ன வெளிய வெளிய போறியா இல்லையா? போய் தொடடா. வெறுப்பேத்திக்கிட்டு. அடே, எடிட்டிங்க்கு என்கிட்ட தானடா வரணும், அப்ப பாத்துக்கிறேன்டா அவங்கள. தொடப்ப கட்ட பிஞ்சிரும் நாய. அது ஒரு எடிட்டிங்கு, நீ ஒரு எடிட்டரு. தம்ப்நெயில் எப்படி வைக்கலாம்? இப்படி இல்லை, இப்படி இப்படி இருந்து மேல இருந்து கை வச்சு. முடிஞ்சிருச்சா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? என்ன சார், வெளியில உங்களுக்கு புடுங்குற வேலை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய இருக்கு. யூ மீன் பிளக்கிங் ஒர்க்ஸ்? ஒருத்தரும் வேலைக்கு ஆக மாட்டாங்க. எல்லா வேலையும் இங்க நான் தான் செய்யணும். ஆனா கொட்டிக்கிறது மட்டும் கரெக்டா வந்துருவாங்க. இந்த அப்பா பொண்ணு 2 பேரும் சூரியன் சுரீர்னு அடிக்கிற வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டாங்க. இந்த சாமான கூட நான் தான் தொலைக்கணும், யாரும் பண்ண மாட்டாங்க. அம்மா, இதோ சாப்பிட்ட தட்டை கூட நான் தான் தேய்க்கணும். அம்மா, அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க அந்த கிளாக் வச்சு? டைம் தப்பா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன்டி. இல்ல நான் ஏதாவது லேட்டா எழுந்துட்டேனா? டைம் கரெக்டா தான் இருக்குமா? ஆ? மா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் எழுந்த? என்னால சுத்தமா நம்பவே முடியல. டைம் ஏதாவது தப்பா இருக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். மா, ஆ. அந்த பல்ல பாரு, மஞ்சளா இருக்கு. பேஸ்ட் திங்காம ஒழுங்கா பிரஷ் பண்ணு. அம்மா, என்ன சொல்லி தொலை. இன்னைக்கு நான் சமைக்கிறேன். ஆ? இன்னைக்கு நான் து. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நானே பண்றேன். ஆ? என்னது? சமைக்கிறேம்மா. அகில் வரேன்னு சொன்னாரு. என்னமோ ஒண்ணு சாப்பிட்ற மாதிரி செய். பரவாயில்லம்மா, உன்னை விட நல்லா தான் பண்ணுவேன். ஆ? அது உன்னை விட யாரும் நல்லா பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். ம். எல்லாத்தையும் பண்ணி முடி. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். ம், சரி, என்னத்தை தீய வைக்க போற? ஒயிட் சாஸ் பாஸ்தா. நீ பண்ணிதான் ஆகணுமா? ம், தீச்சு விடு. இந்த போனை பார்த்து தான் பண்ண போறியா? ம்ஹும். தீச்சிருவ, கண்டிப்பா தீச்சிருவ. வெல்கம் டு குக்கிங் மேன். 2 நிமிஷத்துல ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறது எப்படி எப்படி
எப்படி எப்படின்னு யோசிக்கிறீங்களா? டோன்ட் வரி, இன்னைக்கு நம்ம பண்ணியே பார்த்துருவோம். சமைக்கணும்னா முதல்ல பண்ண வேண்டியது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். ஜோக் பிடிச்சிருந்தா சரிங்க, பிடிக்கலனா மட்டும் கமெண்ட்ஸில் வந்து திட்டாதீங்க ப்ளீஸ். கர்மண்டா இவனும் இவன் பண்ற வேலையும். பாஸ்தா செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல தேவையான ஐட்டம்ஸ்: பாஸ்தா, சால்ட் வாட்டர், மில்க், மைதா அண்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் வெட்டுற வெஜிடபிள்ஸ், சீஸ், பெப்பர் அண்ட் ஆயில். ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம், பாஸ்தாவை சால்ட் வாட்டரில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு இந்த பேனில் நம்ம ஆயிலை ஊற்றி இருக்கிற காய்கறிகளை நல்லா வேக வைக்கணும். அப்படி வெந்துட்டு இருக்கும் போது சீஸ், பெப்பர், சால்ட் போட்டு கலக்கிடணும். நல்லா கலந்த அப்புறம் நம்ம இந்த மைதாவை போட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக திருப்பிக்கிட்டே இருக்கணும். பொறுமையாக நம்ம நெக்ஸ்ட் பால் ஊற்றி திரும்ப இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக திருப்பிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த கேப்பில் நம்ம இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கிற பாஸ்தாவை எடுத்து வெந்துச்சா இல்லையான்னு பார்க்கணும். வெந்துருச்சு. இந்த பாஸ்தாவை அண்ட் இந்த பக்கம் வெந்துட்டு இருக்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும். இந்த பாஸ்தாவை இந்த பக்கம் போட்ட அப்புறம் திரும்ப நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வேண்டிய ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. அண்ட் subscribe to Cooking Man. Bye bye. கட் ராகவ் சார், இந்த குக்கா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். குக்கரா நீ? யா, of course, obviously. குட் குட். குக்கரை மூட கூட தெரியல, நீலாம் ஒரு குக்கா? உன்னை திட்டுறதே வேஸ்டா. சே, அது அப்போ. இப்போ நான் குக்ல இருந்து செஃப் ஆயிட்டேன். குக்குக்கும் செஃப்புக்கும் வித்தியாசம் சொல்றா. அப்ப நான் உன்னை குக்குனாவது ஒத்துக்கிறேன். குக், செஃப் அதெல்லாம் நமக்கு எதுக்கு ராகவ் சார்? பாஸ்தா சூடாறிடும், வாங்க சாப்பிடலாம். ஏ நிசாந்த், பாஸ்தா ரெடியாடா? ஏ குக்கு, வெளியே உன் குக்கு வந்திருக்கான், அவனுக்கு வை உன் பூஸ்தா. சாரி தம்பி, டெலிவரி பாய்ன்னு நினச்சிட்டேன். உள்ள வா. பரவாயில்ல ஆண்டி. வா தம்பி. அம்மா சமைச்சு. வா தம்பி வா. உனக்காக தாரா சமைச்சுக்கிட்டு இருக்கா, உட்காருப்பா. தாரா, தாரா. என்னடி முடிஞ்சதா? வரேம்மா, கத்தாத. வந்துருவாப்பா. அதுக்கு தான் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கணும் கிச்சனுக்கு. கோச்சுக்காதப்பா. ஏய், யாராச்சும் டிஃபனுக்கு புளியோதரை சாப்பிடுவாங்களா? நிம்மதியாக உப்புமா சாப்பிடுவாங்க. என்னது ஆண்டி, பாஸ்தா? அதான் தம்பி, எனக்கு இங்கிலீஷ் வராது. ஆண்டி, நான் தான் தாரா கிட்ட சொல்லி பண்ண சொன்னேன். எனக்கு இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். அப்படியே தம்பி, அதெல்லாம் பரவாயில்ல. டிஃபனுக்கு மட்டும் இல்லை, லஞ்சுக்கு கூட சாப்பிடலாம். அப்படித்தானே தாரா? கோச்சுக்காத தம்பி, சாப்பிடு. போதும் ஆண்டி. இன்னும் வேணும்னா போட்டுக்க தம்பி. ஓகே ஆண்டி.
யோசிக்காதப்பா, சாப்பிடு. தூ. ஏய் தாரா, அடியே தாரா, இங்க வா. வரேம்மா, ஒரு நிமிஷம். தூ, என்ன குப்பையடி சமைச்ச, இவ்வளவு கேவலமா இருக்கு. அவ்வா, அதென்ன சமையலா? குப்பைடி குப்பை. அதை எந்த நாயாச்சும் சாப்பிடுமாடி? எவ்வளவு நாசம் பண்ணிருக்க பாரு கிச்சனை. சாப்பிடுறி, சாப்பிடு. இந்த புடி. எப்படி இருக்கு? எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த யூடியூப்ல பார்த்து பண்ண வர்றது குப்பை தான். மனுஷன் அவனாவது சாப்பிடுவானாத? தூ, இந்த ஜென்மத்துல உனக்கு சமைக்க வராது, ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய வராது. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய நல்லா. இப்ப அந்த பையனுக்கு என்ன சொல்றது? இப்படி கேவலமா சமைச்சு வச்சிருக்க. இன்னொரு வாட்டி யூடியூப் பார்த்து இப்படி சமைச்சேன்னு வச்சுக்கோ, உன் கதையை முடிச்சிருவேன். ஏய், காலை உடைச்சிட வேண்டி. கோவத்தை கதவு மேல காட்டினா அந்த கதவு ரொம்ப காஸ்ட்லி. நான் எல்லாம் யூடியூப் பார்த்து கரெக்டா சொன்ன மாதிரிதாம்மா செஞ்சேன். அப்படின்னா உன் கோவத்தை அந்த யூடியூப் கார மேல காட்டு, என் மேல காட்டாத. ஆண்டி, நான் வேணா பேசட்டுமா? ஒன்றும் இல்லைப்பா தம்பி, இது எங்களுக்கு நார்மல் தான். ஒரு நிமிஷம் இரு தம்பி, நான் உப்புமா பண்ணி கொண்டு வரேன். ஆண்டி, ஆக்சுவலி மீட்டிங் இருக்கு ஆண்டி, நான் போகணும். நான் போயிட்டு வரேன். பாஸ்தாவே இப்படி இருக்கு, உப்புமா பண்ணா எப்படி இருக்குமோ? 2 நிமிஷத்துல சமைக்கிறியா? இருடா, உனக்கு இருக்கு, இரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? டேய் நிசாந்த், டேய் குக்கு நிசாந்த். குக்கிங் மேன். என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏய் குக்கு, கூப்பிட்டது நான் தான்டா. யா, டெல் மீ. யாரோ ஒரு பொண்ணு தாராவான் கமெண்ட் பண்ணிருக்கா ஒயிட் சாஸ் பாஸ்தா வீடியோக்கு. நம்ம மாச பத்தி ரொம்ப மாசா போட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி பண்றா. ஹே குக்கு, உன் சமையல் அந்த குக்கருக்கு கூட பிடிக்கலடா. நீ படுறா நல்லா கத்தி. அடே வேலைக்கு ஆவாத வேலை இல்லாதவனே,